यूं लगा कुछ तुझसे मिलके तेरी आंखों में खो जाऊं। जब से मैंने तुझको देखा होश खो गए, होश खो गए। तेरी खातिल अदाएं मेरे मन में यूं बसी, खुद को देखूं जब भी मैं तू नजर आए, तू नजर आए। तेरी उल्फत की नवाजिश इश्क बन मुझ पर गिरे, दिल की सहराओं में भी तब फूल खिल गए, फूल खिल गए। நாம இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல. ஆமா. முக்கியமான ஒரு விஷயம், எங்க மாமா பார்த்தாருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, உன்னை இந்த வீட்டு மகாராணி மாதிரி பார்த்துப்பாங்க. இனிமே உனக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். அட அஜய் அண்ணா, வணக்கம். வணக்கம் அண்ணி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்னடா ரொம்ப ஒல்லி ஆகிக்கிட்டு இருக்க? வெளியே யாருக்கூட சுத்துறியா என்ன? இல்லண்ணா. சரி, மாமா எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். சரி சரி, ஓகே. மாமா வா கண்ணா, வா 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 வா. நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. வணக்கம். வாமா. நல்ல வேளை கிராமத்தை விட்டு வந்துட்டீங்க. கிராமத்துல என்ன இருக்கு? இங்க நல்லா இருக்கு, வாழலாம். வாங்க வாங்க, உட்காருமா. நீ உட்காருப்பா. அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்ல வேளை இங்க டிரான்ஸ்பர் ஆச்சு, இல்லன்னா என்ன பார்க்க நீ வந்திருக்க மாட்டல்ல. என்ன எல்லாம் மறந்துட்டீங்க? அப்படியெல்லாம் இது இல்ல மாமா. ஆமா அங்கிள், இவரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, உங்க அங்கிள் வீடு இவ்ளோ பெருசா இருக்கு, நம்ம எதுக்கு வாடகைக்கு எடுக்கணும்னு சொன்னேன். ஆமா கண்ணு, சரியா தான் சொல்லிருக்கேன். இது உங்க வீடு மாதிரி தானே. நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, எப்படியும் உங்க அங்கிள் தனியா தான் இருக்காரு, நம்ம கூட அவர் இருந்தா அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்லன்னு சொன்னேன். ஆமா ஆமா, சரியா சொன்ன. இவர் அத உங்ககிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படுறாரு. இவன் சின்ன வயசுல இருந்து இப்படிதானே கண்ணு. இப்படியே விட்டா நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போம். போங்க போங்க, 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. போங்க, அப்புறம் நிதானமா பேசலாம். சரியா? ஓகே, போங்க. அஜய், நான் ஒன்னு கேட்கவா? கேளு. உங்க ஆண்டி அவ்வளோ சின்ன வயசுல இறந்ததுக்கு அப்புறமும் உங்க அங்கிள் எதுக்காக இன்னும் வேற கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு? எனக்கு தெரிஞ்ச அவரு எங்க அத்தைய ரொம்ப லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்றல அதே மாதிரி லவ். அதனாலதான் அவரு கல்யாணம் பண்ணல போல இருக்கு. ஏன்னா அவரு நம்ம குடும்பத்தையும் அவர் குடும்பம் மாதிரி பாத்துக்கிறாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவருக்கு நான் ரொம்ப பிடிக்கும், உன்ன மாதிரி. ஓகே, அப்படின்னா அவரோட மொத்த சொத்தையும் உன்னோட பேர்லயே எழுதி வச்சிருவாரா? அதை விடுடா செல்லம்,
எனக்கு அவர் சொத்து மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அட, நம்ம கிட்ட நம்ம ஊர்ல எவ்வளோ இடம் இருக்கு, நல்ல ஜாப் இருக்கு, நல்ல சேலரி இருக்கு. நமக்கு என்ன பிரச்சனை சொல்லு? ஆனா ஆனா உனெல்லாம் கிடையாது. தேவையில்லாம மண்டையை போட்டு குழப்பிக்காத, சரியா? இங்க வா. ஐயோ விடுங்க, ம், நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ம், எப்ப பார்த்தாலும் ஆரம்பிச்சிடுறது. ம். வர்மா சார், சொல்லுங்க சார். ஏன் நீங்க ஷேவ் பண்ணிட்டே வரமாட்டேங்கிறீங்க? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஷேவிங் பண்ணிட்டு வாங்கன்னு. ஏன் இப்படி உங்க சோகமான மூஞ்சியை காட்டிக்கிட்டு இருக்கீங்க? அது நம்ம ஒரு நிலத்தை வாங்கி வச்சிருந்தோம்ல, அது அதுக்கு முதல்ல டாக்ஸ் கட்டியாச்சா? கட்டியாச்சு. வேலை முடிஞ்சது. கட்டியாச்சா? கட்டிட்டேன். சரி, நில பிரச்சனை என்னாச்சு? போன மாசம் ஒரு நிலம் வாங்கினோம்ல, ஆ. அதோட பேப்பர்ஸ் 2-3 நாள்ல வந்துடும் சார். சரி, மாமா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஜாக்கிரதை போயிட்டு வா. சாயந்தரம் பார்க்கலாம். இல்ல ஒரு நிமிஷம் இரு. வர்மா சார், இவன் அஜய், என்னோட மருமகன். ம், hello. அப்புறம் அஜய், இவர் தான் வர்மா. நம்ம வேலை எல்லாத்தையும் இவர் தான் பாத்துக்கிறாரு. ம். நல்லா இருங்க. இங்க பாருங்க, நீங்க ஒன்று பண்ணுங்க, ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. 50% என்னோட ப்ராப்பர்ட்டியை அஜய் பேர்ல எழுதிருங்க. அப்புறம் 50% என் ஒய்ஃப் பேர்ல சேரிட்டி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அது பேருக்கு எழுதிருங்க. அட என்ன மாமா, ஏன் இதெல்லாம் பண்றீங்க? என்ன கண்ணா, இது எல்லாமே உன்னோட தான். இங்க பாரு, இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதை பண்ணிக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ தானே பார்த்துக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே உன்னோட தான். சரி, உங்க விருப்பப்படியே ஆகட்டும். நான் போயிட்டுறேன். ம், வரேங்க. சரி சார், அப்புறம் நீங்களும் புறப்படுங்க. ஃபைலை இங்க வச்சிருங்க. நான் போய் உடனே பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். ம், சரி. அண்ணி இந்தாங்க காஃபி. தேங்க்யூ சந்து. ஆமா, இந்த இன்னொரு காஃபி யாருக்கு? அது சாருக்காக. சரி, நீ ஒன்னு பண்ணு. நீ கார்டனுக்கு போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்து. அங்கிளுக்கு காஃபி நான் சரி அண்ணி. கொடுத்துறேன். ஓகே. ஓகே. அங்கிள், உங்களுக்காக சூடான காஃபி. எடா, நீ ஏன் கண்ணு கஷ்டப்படுற? என்ன அங்கிள் நீங்க, இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? இன்னையில இருந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. சூடா காஃபி குடிங்க. அங்கிள், அங்கிள். ஆ, ஆ, உட்கார் உட்கார். அங்கிள், காஃபில கொஞ்சம் சக்கரை அதிகமா இருக்கிற மாதிரி இல்ல? இல்ல கண்ணு, சர்க்கரையெல்லாம் அதிகமா இல்ல. காலையில கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்கும்ல அங்கிள்? இப்படி ஒரு கிளைமேட்ல நீ காஃபியை எடுத்துட்டு வந்து உன் கையால குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க அங்கிள், காஃபி குடிச்சு முடிச்சாச்சு. நான் உள்ள போறேன். ஆ, அனிதா, ம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? எங்க மாமா இருக்காருல்ல, அவரோட பாதி ப்ராப்பர்ட்டி நம்ம பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. ம்ஹும். ஆ, தெரியும். இன்னைக்கு பாதி எழுதி வச்சிருக்காரு, நாளைக்கு முழுசாவே எழுதி வச்சிருவாரு. வாட் நான்சென்ஸ்? அனிதா ப்ளீஸ், நீ எதுவும் தப்பான முடிவு எடுக்காத. ஏன், இதுல தப்பென்ன இருக்கு? இத பாரு அனிதா, தப்போ சரியோ,
நான் இந்த டாபிக்கை பத்தி பேசவே விரும்பல. டயர்டா இருக்கு, தூக்கம் வருது. சந்து, சொல்லுங்க அண்ணி. இந்த காஃபி அங்கிள்கா? ஆமா, அவருக்கு தான். அப்படியா? அங்கிளுக்கு தேவையானதெல்லாம் இனிமே நானே பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவரை பாத்துக்கிற பொறுப்பு என்னோடது. நீ வெளி வேலைகளை மட்டும் பாரு. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. நான் இதை அவருக்கு கொடுத்துறேன். ஓகே, கொடு. அங்கிள், அட வா கண்ணு. இந்தாங்க உங்க காஃபி. இல்ல கண்ணு, அதை அங்க வச்சிரு. இன்னைக்கு குடிக்கிற மூடு இல்ல. ஏன்? என்னன்னு தெரியல, காலெல்லாம் வலிக்குது. அப்படியா? அப்ப நான் உங்க காலை பிடிச்சு இல்ல விடுறேன். வேண்டாம் கண்ணு. பரவாயில்ல அங்கிள், காலை அட கொடுங்க. வேண்டாமா. பரவாயில்ல, கொடுங்க அங்கிள். அங்கிள், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளு கண்ணா. ஆண்டி இறந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல? அவ ஞாபகமே போதும் கண்ணு, என் வாழ்க்கைக்கு இதுவே போதும். இங்க பாருங்க அங்கிள், ஒருத்தரோட ஞாபகங்களை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாதுல்ல. ஒருவேளை அவங்க இருந்திருந்தா உங்களை ரொம்ப நல்லா கவனிச்சிருப்பாங்க, எப்பவும் உங்களுக்கு துணையாவே இருப்பாங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு தேவை இருக்கும். தனியா இருந்தா எப்பவும் போர் அடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஓகேன்னா உங்க தனிமைய நிரந்தரமா நான் போக்கிடுறேன். என்னமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பைத்தியமா உனக்கு? என்ன அங்கிள், நான் உங்க தனிமைய போக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பார்த்து பைத்தியம்னு சொல்றீங்க. அப்படியே வச்சுக்கோங்க. இந்த உலகம் உங்களை பத்தி என்ன நினைக்குங்கிறது எல்லாம் நீங்க மறந்துருங்க. என்ன மாதிரியே நீங்களும் பைத்தியமா மாறிடுங்க. இங்க நம்ம 2 பேரை தவிர வேற யாருமே இல்ல. நம்ம 2 பேரை இங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. அனிதா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அங்கிள், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாராவது வெளியில சொல்லிக்குவாங்களா என்ன? அனு. வாங்க. அனு. வணக்கம். வணக்கம்மா. நல்ல வேலை வந்துட்ட. சார் இருக்காரா? அவர் தூங்கிட்டு இருக்காரு. சரி, நீ ஒன்று பண்ணுமா, இது ரொம்ப முக்கியமான ஃபைல். இதை அவர்கிட்ட கொடுத்துருமா. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போக வேண்டியிருக்கு. சரி, நான் சாயந்தரம் வந்து அவரை பார்க்குறேன்னு சொல்லு. நான் கிளம்புறேம்மா. சரியா? ஓகே, வாங்க. அனிதா, மாமா, எங்க இருக்கீங்க? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. தேங்க் யூ அங்கிள். மாமா. எங்கேயும் இல்ல. இவங்க எங்க போயிட்டாங்க? வீட்ல யாரையும் காணோம். எல்லாம் எங்க இருக்காங்க? லவ் யூ. இந்த உன்னோட சொத்து. தேங்க் யூ so much. என்ன மணி, கழுத்துல என்ன போட்டிருக்க? இனிமே நாளையில இருந்து இந்த மாதிரி போடாத. உனக்காக நெக்லஸ் வாங்கி வச்சிருக்கேன். இந்த இனிமே இதான் போட்டுக்கணும். நிஜமாவா? வேணும்னா நான் போட்டு விடவா? மாமா,
அனிதா, மாமா. மாமா, நீங்க என்ன பண்றீங்க? அவ உங்க பொண்ணு மாதிரி. ஆனா நீங்க, கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அங்கிள் மொத்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம பேர்ல எழுதி வச்சுட்டாரு. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிக்காக தானா? அஜய், மாமா.